ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிஹெரி அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் அப்படிங்கிற பேப்பர் கீழே வருது. யூனிட் 1ல் வந்து ஆல்ரெடி எல்லா டாபிக்ஸ்லையும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் அதை செக் பண்ணிவிட்டு வந்து இதை பாருங்கள். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெரிஃபெரி அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்து ஈஸியாகவே புரிஞ்சிடும். அண்ட் அந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா த மார்ஜினலைஸ்ட் குரூப் இன் த சொசைட்டி. அதாவது மார்ஜினலைஸ்டு குரூப், அந்த ஒரு சொசைட்டிலே வந்து ஒரு மார்ஜினலைஸ்டு குரூப்பில் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து பெரிஃபெரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பெரிஃபெரியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சரில் இந்த தியரி வந்து எதை ஹைலைட் பண்ணி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈக்குவலான பவர் டைனாமிக்ஸ் பிட்வீன் டாமினன்ட் அண்ட் மார்ஜினலைஸ்டு ரீஜன். யார் நம்மளை டாமினேட் பண்ணி அவங்க டாமினண்ட்டாக இருக்கிறவங்களையும் மார்ஜினலைஸ்டு ரீஜன் இருப்பாங்கள்ல அவங்களோட கல்ச்சருக்கும் அந்த பீப்புளுக்கும் உள்ள அந்த பவர் டைனாமிக்ஸையும் அன்ஈக்குவலிட்டியும் தான் வந்து இந்த கான்செப்ட் வந்து நமக்கு சொல்லுது. இதோட சென்ட்ரல் தீம் என்ன, இதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலனிசம் வந்து எப்படி கிரியேட் ஆச்சு அண்ட் காலனைசர் வந்து எப்படி வந்து சென்ட்ராகி காலனைஸ்டு பீப்புள்ஸை வந்து காலனைஸ்டு டெரிட்டரிஸை வந்து எப்படி பெரிஹெரியாக மாற்றினாங்க. அதாவது பிரிட்டிஷ் வந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அண்ட் அவங்க எப்படி வந்து சென்ட்ராக மாறி காலனைஸ் பண்ணி மற்றவங்களை வந்து ஒரு பெரிய டெரிட்டரியாக வந்து எப்படி மாற்றினாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த கான்செப்ட் வந்து நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கீ கான்செப்டை பார்த்தலாம். மார்ஜினலைசேஷன் அப்படின்னா அது என்ன எக்ஸ்க்ளூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல், கல்ச்சுரல் and intellectual decision making with its voice and identity subordinate to the center. அதாவது மார்ஜினலைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பெரிய நம்ம பார்த்தோம். அந்த சொசைட்டி மார்ஜினலைஸ்டு பண்ண அந்த சொசைட்டியை வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் பவர், கல்ச்சரல் அண்ட் அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் கூட வந்து கிடையாது. அவங்களுக்குன்னு ஓன் வாய்ஸ் கிடையாது அண்ட் அவங்களுக்குன்னு வந்து எந்த ஐடென்டிட்டியுமே இல்லாமல் அவங்கள தட்டி அவங்களோட எல்லா உரிமைகளையும், ஒரு பேசிக்கான எல்லா உரிமைகளையுமே வந்து இந்த டாமினெண்ட்டில் இருக்கிற சென்டர் வந்து எடுத்துக்குவாங்க. சென்டர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலனைசரை தான் வந்து நம்ம சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் வந்து யூரோப்பியன் பீப்புள்ஸ் அண்ட் வெஸ்ட் கண்ட்ரீஸை வந்து நம்ம இதில் சொல்லலாம். நம்மளோட மார்ஜினல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, காலனைஸ் பண்ணவங்களோட பேசிக்கான ரைட்ஸான பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு உள்ள ஓன் கல்ச்சரு, ட்ரெடிஷனு, ஒரு டெசிஷன் மேக்கிங், ஒரு இன்டெலெக்சுவலான டெசிஷன் மேக்கிங் கூட அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. அவங்களுக்குன்னு எந்த ஒரு வாய்ஸுமே இல்லாமல் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிறது தான் வந்து இதில் சொல்கிறாங்க மார்ஜினலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, அவங்க காலனைசர் வந்து காலனைஸ்டு பண்ணவங்களை வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்கலி வந்து ஒரு கண்ட்ரி அடி வாங்கிட்டனாலே அவங்களால வந்து திரும்பி ரேஸ் ஆகுறது வந்து ரொம்ப பெரிய சங்கடம். அண்ட் அவங்களோட ரிசோர்ஸஸ், லேபர் அண்ட் வெல்த், அவங்களோட எக்கனாமிக்கலை மொத்தமாக வந்து காலனைஸ் பண்ணவங்கள டவுன் பண்ணுறதுக்காக அவங்களோட ரிசோர்ஸஸ், லேபர் அண்ட் வெல்த் மூணையுமே வந்து இவங்களோட வெல்த்துக்காக வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த சென்டர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, காலனைசர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலனைஸ்டு பீப்புளோட ஒர்க்கு, ரிசோர்ஸஸ், லேபர், வெல்த்து எல்லாத்தையுமே வந்து மொத்தத்தில் அவங்களோட உழைப்பை வந்து இவங்க சுரண்டுறாங்க. இவங்களோட தேவைக்காக இவங்களை அடிமைப்படுத்தி இவங்க வந்து அவங்கள வந்து வேலை வாங்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தேவைக்காக வந்து இவங்கள வேலை வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க சென்டர் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நம்மளோட காலனைஸ் பீப்புளுக்கு ஒரு ப்ராப்பரான பண்ணுற வேலைக்கான ஒரு ஊதியம் கூட கொடுக்காம மொத்தமாக அவங்கள வந்து எக்கனாமிக்கலி டவுன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா இப்போ வந்து மார்ஜினலைஸ் பீப்புளாக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு சர்டைன் கல்ச்சர் இருக்கும் இல்லையா, அவங்க கல்ச்சரை எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு அண்ட் எக்ஸாட்டிக்கு, அவங்க கல்ச்சர்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழேயும் இவங்களோட கல்ச்சரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இவங்களோட கல்ச்சர், இவங்களோட ரிலீஜன் அண்ட் இவங்களோட லாங்குவேஜை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த காலனைசர் மேலே வந்து திணிக்கிறாங்க. இதை தான் வந்து நீங்கள் செஞ்சாகணும்
பண்ணணும், இதை தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டையில் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக திணிச்சு ஏற்றுறாங்க அந்த காலனைஸ்டு பீப்புள் மேலே. அந்த காலனைசர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கல்ச்சரை வந்து இவங்க ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். இந்த பெரிய பெரிய வந்து என்ன பெரிய வந்து நாட் பொசசிவாக இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டார்டட் டு ரெசிஸ்ட். அவங்களுக்குன்னு வந்து ஒரு இது இருக்கணும், நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும், நமக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கணும். அதை எல்லாமே வந்து இப்போ காலனைசர் பீப்புள் வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரிஞ்சு அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண கூட இவங்க வந்து விட மாட்டேன்றாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கக்கூடாது அண்ட் இவங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவங்க டோட்டலி சேஞ்ச் பண்ணி வைக்காங்க. போஸ்ட் கொலோனியல் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரீஃப்ரேம் பண்ணுறாங்க. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிஃபெரிக்காக வந்து ரீஃப்ரேம் பண்ணுறாங்க. ரீஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ், அவங்களுக்கும் வந்து ஒரு கல்ச்சர் தேவை, ஒரு ஐடென்டிட்டி தேவை, இந்த மார்ஜினலைஸ்டு பீப்புளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ட்ரெடிஷன் இருக்குது, எல்லாமே வந்து அவங்களுக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலனைசரோட எல்லாத்தையுமே வந்து நம்மளோட ரைட்டர்ஸும் சேர்ந்து வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிடிட்டி அண்ட் ஃப்ளூயிடிட்டி. ஹைப்ரிடிட்டினா என்ன? ஒரு கலப்படம். ஹைப்ரிடிட்டினா கலப்படமாக வர்றது. இப்போது செடியிலெல்லாம் வந்து ஹைப்ரிட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவங்க இப்படி தொடர்ந்து இவங்களை வந்து டாமினேட் பண்ணுறதுனால கல்ச்சரில் இருந்து அண்ட் எக்கனாமிக், லாங்குவேஜ், ரிலிஜன் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து காலனைஸ்டு பீப்புள் தலையில் வந்து கை வச்சிட்டாங்க. அப்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இப்போது இவங்களோட ஓல்டு ட்ரெடிஷனும் அவங்களோட நியூ கல்ச்சரும் சேர்ந்து வந்து மொத்தமாக எல்லாமே வந்து ஒரு ஹைப்ரிடிட்டியாக பிளெண்டிங்கான ட்ரெடிஷனில் வந்து இருக்காங்க. ஒரு கொலோனியல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக பீப்புள் எல்லாமே ஹைப்ரிடேட் ஆகி ஒரு பிளெண்டிங்கில் இருக்காங்க. இப்போ வந்து இவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான கல்ச்சர் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த கல்ச்சரும் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. இவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ட்ரெடிஷனோ ஹிஸ்ட்ரியோ கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இதையும் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளோடதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்களோடதையும் அவங்களால ஃபுல்லாக செய்ய முடியல அண்ட் அந்த காலனைசர் சொல்கிறதையுமே வந்து அவங்களால ஃபுல்லாக செய்ய முடியல. ஸோ கொஞ்சம் பேர் இது, கொஞ்சம் பேர் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிக்சிங்காக, பிளெண்டிங்காக இருக்கிறதுனால இவங்கள வந்து ஹைப்ரிடிட்டியாக ஆக்குறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த கான்செப்ட் பெரிஹெரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் டு யூரோசென்ட்ரிக் வேர்ல்டு வியூவர்ஸ். அந்த யூரோசென்ட்ரிக்கு தான் ஒரு யூரோசென்ட்ரிக் பார்வையோடு பார்க்குற அந்த வேர்ல்டு வியூவர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கொலோனியல் ஸ்டடி மூலியமாக வந்து நம்ம இதை வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிரிட்டிக் பண்ணலாம். அந்த கொலோனியல் பவர்ஸை வந்து அவங்களோட பவர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம கிரிட்டிக் பண்ணலாம். எப்படி எப்படின்னா அவங்களோட ஒர்க்கை வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்மளை பற்றி அவங்க என்னென்னலாம் எழுதியிருக்காங்களோ அதை வந்து கிரிட்டிக் பண்ணி நம்ம வந்து டீசென்ட்ரிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோடதை வந்து நம்மளே நம்ம வந்து ரீஅசஸ் பண்ணலாம். அது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜினலைஸ்டு பீப்புள்ஸ்க்காக வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் சம்மரி புரிஞ்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.